அனைவருக்கும் வணக்கம். பாரதிதாசன் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின்படி இளங்கலை இலக்கியம் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு கோர்ஸ் 2 என்பதில் நன்னூல் எழுத்ததிகாரம் என்னும் நூல் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இதில் அலகு 1 சிறப்பு பாயிரம் பொது பாயிரம் என்பதும், அலகு 2 எழுத்தியல் என்பதும், அலகு 3 பதவியல் என்பதும், அலகு 4 உயிரீற்று புணரியல் என்பதும், அலகு 5 மெய்யீற்று புணரியல் உருபு புணரியல் என்பதும் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. நன்னூல் எழுத்ததிகாரம் இந்த உலகத்தில் முதல்ல இலக்கணங்கள் உருவானதா, இலக்கியங்கள் உருவானதா அப்படின்னு ஒரு வினா எழுப்பணும் அப்படின்னு சொன்னால், எள்ளிலிருந்து எண்ணெய் எடுபடுவது போன்று இலக்கியத்தினின்று எடுபட்டதே இலக்கணம் என்று நம்முடைய பெரியோர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இலக்கியம் என்பது காலம் காட்டக்கூடிய கண்ணாடி. அங்காங்கே நிகழக்கூடிய செய்திகளை பின்னால் வரக்கூடியவர்கள், அந்த காலகட்டத்தில் வாழக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக அக்கால புலவர்களால் இயற்றப்பெற்ற ஒன்றே இலக்கியம் என்று கூறலாம். இன்றைய தகவல் தொடர்பு சாதனம் போன்றதுதான் அன்றைய இலக்கியங்கள். பின்னால் வந்த இலக்கண ஆசிரியர்கள் இந்த இலக்கியத்தை ஒரு வரையறைப்படுத்தி எழுதுவது சிறப்பாக இருக்கும் என்று கருதி அதற்கு ஒரு வரையறையை உருவாக்கினார்கள். அந்த வரையறை தான் இலக்கணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் உதவுவதுதான் இந்த இலக்கணம். இந்த இலக்கணம் தமிழ் இலக்கணத்தை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 வகையாக பிரிக்கலாம். யாப்பருங்கலக்காரிகை நூல் இதை அழகாக எடுத்துரைக்கிறாங்க. எழுதப்படுவதினால் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதலில் வந்தது எதுன்னு சொன்னால் எழுத்து. இந்த எழுத்துக்கள் எல்லாம் தனியாக இருந்தோ பிற எழுத்துக்களோடு சேர்ந்தோ பொருளோடு விளங்கினால் அது சொல்லாக கருதப்படும். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் என்பது உண்டு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறுகிறார் தொல்காப்பியர். அந்த பொருளை ஒரு கட்டமைப்புக்குள்ளே சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் யாப்பு. அந்த யாப்பை ஒரு அழகோடு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அணி தேவைப்படுகிறது. இப்போ நம்முடைய இலக்கணங்களை மிக அழகாக இலக்கண பேராசானாக இருக்கக்கூடிய முதல் ஆசானாக இருக்கக்கூடிய அகத்திய மாமுனிவர் கூறிய அகத்தியத்தை படித்து அவருடைய மாணவராக விளங்கி இருக்கக்கூடிய தொல்காப்பியர் மிகச் சிறப்பாக எழுத்து, சொல், பொருள் என்று சொல்லக்கூடிய 3ற்கும் இலக்கணம் படைத்திருக்கிறார்கள். உலகில் தோன்றியிருக்கக்கூடிய பல மொழிகளிலும் எழுத்து, சொல் என இவற்றிற்கு மட்டுமே இலக்கணம் கண்டுள்ளனர். ஆனால் பொருளிற்கு எம்மொழியிலும் இலக்கணம் படைக்கவில்லை. அது தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளது. பொருளிற்கு இலக்கணம் படைத்து தமிழ் மொழியை தலை நிமிரச் செய்த பெருமை தொல்காப்பியரை சாரும் என்றால் அது மிக இல்லை. தொல்காப்பியம் பழமையும் முழுமையும் கொண்ட ஒரு நூல். இந்நூலை அடியொற்றி எழுந்த நூல்களுள் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்கக்கூடியது நன்னூல் என்று கூறலாம். இந்த நன்னூல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. 5 இலக்கண நூலாக செய்யப்பட்ட நன்னூலின் பொருள், யாப்பு, அணி என்பன பின்னர் அழிந்துபட்டதாக கூறப்படுகிறது. உரையாசிரியர் மயிலைநாதர் காலத்திற்கு பின்னரே பாயிரவியல் நன்னூலின் உறுப்பாக கொள்ளப்பட்டது. தற்போது எழுத்து, சொல் என்னும் 2 அதிகாரங்களை மட்டுமே இப்பொழுது கொண்டுள்ளது. அதனால் நன்னூலை சிற்றதிகாரம் என்றும் கூறுவர். தொல்காப்பியத்தை தொன்னூல் என்றும்
அதற்கு பின்னால் தோன்றியதால் நன்னூலை பின்னூல் என்றும் கூறிய ஒரு மரபு என்பதும் இருந்து வருகிறது. இந்நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் மயிலைநாதர் என்பவர். நன்னூலுக்கு ஆறுமுக நாவலர், தண்டபாணி தேசிகர், சிவஞான முனிவர், வெள்ளைவாரணம் என்று சொல்லக்கூடிய பல அறிஞர் பெருமக்கள் உரை எழுதியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பிற்குரிய ஒரு நூல் எதுவென்றால் அது நன்னூல் என்று கூறலாம். இந்த நன்னூலினுடைய நூல் அமைப்பையும் சிறப்பையும் நாம் முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நூற்பாக்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்நூலை இயற்றியவர் சமண சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பவணந்தி முனிவர். இந்த நூலை 5 இயல்களாக பிரிச்சிருக்கிறார். எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல் என்று பிரித்திருக்கிறார். இந்த நூலை இயற்றியிருக்கக்கூடிய பவணந்தி முனிவர் ஒரு சமண சமய துறவி. மொழிக்கு முதல் காரணம் அணுதிரள் என்று கூறியமையாலும் அசோக மரத்தின் நிழலில் அமர்ந்த அருக கடவுளை வணங்குவதாலும் இதனை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இவரது ஊர் சனகை என்னும் சனநாதபுரம். இது மைசூரில் நரசபுரம் தாலுக்காவில் உள்ளது என்று கூறுகிறார்கள். பவணந்தி முனிவரை ஆதரித்தவர் சீயகங்கன் என்று சொல்லக்கூடிய குறுநில மன்னர். இவன் கங்க நாட்டினை ஆண்டவன் என்று கூறப்படுகிறது. பவணந்தியாரனுடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டின் இறுதியும் கிபி 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியும் ஆகும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 வகையான இலக்கணங்களை கூறியிருந்தாலும் நன்னூலார் இயற்றிய எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம் இரண்டும் இலக்கண நூல் வரிசையில் தனக்கென ஒரு தனியிடம் பெற்றிருப்பதை யாராலும் மறுக்க இயலாது. நன்னூல் ஒரு சார்பு நூலாக பவணந்தியாரால் படைக்கப்பட்டுள்ளது. 462 நூற்பாக்களை உடைய இந்நூல் எழுத்ததிகாரத்தில் 202 சொல்லதிகாரத்தில் 205 மட்டுமே தற்பொழுது கிடைத்துள்ளது. ஒவ்வொரு நூலை பற்றியும் நாம் அறிவதற்கு அதனுடைய முகவுரையாக இருக்கக்கூடிய அதனுடைய அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய நூலாசிரியர்கள் 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றே என்று கூறுகிறார்கள். 1000 பக்கங்களை உடைய ஒரு நூலை நீ இயற்றுவதற்கு முன்பும் இயற்றினாலும் 5 பக்கங்களை உடைய ஒரு நூலை இயற்றினாலும் கண்டிப்பாக அதற்கு பாயிரம் என்ற ஒன்று வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த பாயிரத்திற்கு பல பெயர்கள் இருக்கிறது. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை என்று நம்முடைய பவணந்தி முனிவர் மிக அழகாக எடுத்து எம்புகிறார். நூலினுடைய முகத்தில் தொடக்கத்தில் கூறப்படுவதால் இதற்கு முகவுரை என்று பெயர். பொது பாயிரத்தில் இருக்கக்கூடிய 5 கூறுகளையும் சிறப்பு பாயிரத்தினுடைய 11 கூறுகளையும் தொகுத்து சொல்லக்கூடியதனால இதற்கு பதிகம் என்று பெயரும் இருக்கிறது. நூலினது பெருமை முதலியவற்றை அழகுபடுத்தி கூறுவதால் இதற்கு அணிந்துரை என்று சொல்லக்கூடிய பெயரும், முகவுரை போல நூலின் முகத்தில் உரைக்கப்படுவதால் நூன்முகம் என்றும், நூல் கூறுகின்ற பொருள் அல்லாதவற்றை புறத்தே கூறுவதால் புறவுரை என்றும், நூலில் சொல்லாதவற்றை பிறர் தந்து உரைப்பதனால் தந்துரை என்றும், நூல் கூறாதவற்றை புனைந்துரைத்து கூறுவதால் புனைந்துரை என்றும் இது அழைக்கப்படுவதால் இவை அனைத்துமே காரண பெயராக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாயிரம் 2 வகைப்படும். ஒன்று பொது பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம். பொது பாயிரம் என்றால் எல்லா நூலுக்கும் பொதுவாக வரக்கூடிய செய்திகள். அப்படி வரக்கூடிய செய்திகள் எப்படி அப்படின்னு சொன்னால் மொத்தம் 5. 1 நூலினது இலக்கணம், 2 நூலை கற்பிக்கும் ஆசிரியரினுடைய இலக்கணம்,
மூன்றாவது ஆசிரியர் மாணவருக்கு பாடம் சொல்லும் முறை. நான்காவது கற்கும் மாணாக்கரின் இயல்பு. ஐந்தாவது மாணவர் பாடம் கேட்கும் முறை. இந்த ஐந்தையும் தொகுத்து கூறக்கூடிய பாயிரமே பொது பாயிரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்பொழுது சிறப்பு பாயிரம் 11 நிலைகளில் வைத்து எண்ணப்படுகிறது. ஆக்கியோன் பெயர், வழியே, எல்லை, நூற்பெயர் யாப்பே, நுதலிய பொருளே, கேட்போர் பயனோடு, ஆயன் பொருளும் வாய்ப்பக் காட்டல் பாயிரத்தியல்பே. இந்த 8 பொருளோடு காலம், களம், காரணம் என்று சொல்லக்கூடிய 3ஐயும் சேர்த்தால் 11 செய்திகள் வருகிறது. இந்த 11 செய்திகளையும் எடுத்துரைக்கக்கூடியதே சிறப்பு பாயிரம் என்று கூறலாம். நன்னூலை பொறுத்தவரை மிகச் சிறப்பானதொரு சிறப்பு பாயிரம் அமைந்திருக்கிறது. இந்த சிறப்பு பாயிரத்தில் 11 விஷயங்களும் மிகச் சரியாக பொருந்தியிருக்கக்கூடிய நிலை என்பது அமைந்திருக்கிறது.